கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை இந்த நாளில் தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஒரு வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வெளிப்படுத்தல். ஆனாலும் நீ ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பில் இருந்து விலகி இருந்தால் அதை என்ன செய்யணுமாம்? விட்டு திரும்பி பழைய நிலைமைக்கு வரணும். ஹல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த 31ஆம் தேதி பகல் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக்கில் வரத்தில் எல்லாம் கூட இருந்தார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். நம்மை நடத்தி கொண்டு இம்மட்டும் கொண்டு வந்தார். அதற்காக எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு வியாபாரி அவன் வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால் வருடத்தின் கடைசி வரும் பொழுது அவன் என்ன செய்வான்? வரவு செலவு கணக்குகளை பார்ப்பான். அதை போல பார்த்து லாபமா நஷ்டமா நாம் என்ன செய்தோம் என்பதை அவன் ஆராய்ந்து பார்ப்பான். அதே போல இந்த பகல் வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு வருட காலம் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா, ஆண்டவருடைய அன்பிலே வாழ்ந்தோமா என்று சொல்லி நம்மை நாமே இன்றைக்கு ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்தேனா எல்லாரும் சொல்லி, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு உண்டு என்று சொன்னால் அதை நாங்கள் இப்பொழுது களைந்து விட்டு விடுகிறோம். ஒரு புதிய ஆண்டுக்கு நேராக நாங்கள் செல்லும் பொழுது ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதியவைகளாய் மாறி, ஹல்லேலூயா, புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு காரியத்தில் நம்ம செல்ல வேண்டும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒரு 2 நிமிடம், ஹல்லேலூயா, ஆதியில் இருந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இயேசுவோடு கூட வைத்த அன்பு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இருந்த ஜெபம் இன்றைக்கு இருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே என்னுடைய ஆதி நிலைமைக்கு என்னை கொண்டு வரும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபத்திலே குறைவு ஏற்பட்டிருக்கலாம், ஆராதிப்பதிலே குறைவு ஏற்பட்டிருக்கலாம், வேதம் வாசிப்பதிலே குறைவு ஏற்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஒரு பாவம் செய்யலை, நான் பாவம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி, அப்புறம் நம்ம என்னத்துக்கு ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி, நம்ம ஒரு பொய் சொன்னாலும் பாவம்தான். ஹல்லேலூயா. ஒரு பொறாமைப்பட்டாலும் பாவம்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகுமரி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் சொல்லுதல், பொறாமைப்படுதல், மற்றவர்கள் மேல் எரிச்சல் உண்டாக்குதல், இவைகள் எல்லாம் பாவம்தான். இந்த பாவங்களை விட்டு நம்ம விலக வேண்டும். ஹல்லேலூயா. வைராக்கியம் கொள்ளுதல். வசனம் ஒன்று எடுத்து உங்களுக்கு சொல்ல நேரமில்லை. நீங்கள் நல்ல செய்தி கேட்டுட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நல்ல திறந்த வாசலை தருவார். தரணும் என்று சொன்னால், திறந்த வாசலை நமக்கு திறந்து நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வழிகள் என்னை விட்டு அகற்றும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சோர்வில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏலியா தீர்க்கதரிசி ஒரு நாளைக்கு என்ன செய்தான்? சோர்ந்து போய் ஒரு சுரைச்செடியின் மூட்டிலே படுத்திருந்தான். சோர்ந்து போனான். அவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்றதுனால அந்த எசபேல் என்று சொல்லக்கூடிய ராணி அவனை கொலை செய்வதற்காக தேடுகிறாள். அவன் சோர்ந்து போனான்.
சோர்ந்து போய் ஒரு சுரச்செடியின் கீழே படுத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு உணவு கொடுத்து, அப்படித்தானே, உணவு கொடுத்து அப்பவும் மீனும் கொடுத்துட்டு என்ன சொன்னார்? நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால அதை சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுகளை மாற்றி போடுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சோர்வுகளும் மாறி போகட்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அதிகமாய் ஜெபிப்பேன், அதிகமாய் உம்மோடு கூட உறவாடுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அவன் போய் அந்த பலத்துல போய் என்ன செய்கிறான்? ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். சரிதானே? யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அவனுடைய ஸ்தானத்தில் ஏலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்ன சொல்ற தெரியுமா? சோர்ந்து போகாதே. ஆமென். நீ ஆதியில் இருந்த அன்புக்கு நேராக திரும்பி வா, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பேதுருவை பார்ப்போம். பேதுரு என்ன செய்தான்? ஒரு நாளைக்கு இயேசுவை மறுதலித்தான். நான் அவரை தெரியாது என்று சொன்னான். சரிதானே? அந்த ஆதியிலிருந்த அன்பை அவன் விட்டு விட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? மனம் கசந்து அழுகிறான். மனங்கசந்து அழுத உடனே பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ என்ன பாறையாக இருக்கிறார், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் வந்து மறுதலித்தவன் தான். ஆண்டவர் மறுதலித்தவன் தான். அதுதான் அந்த சோர்வு, அதுதான் அந்த அன்பு அவனிடத்திலிருந்து குறைஞ்சிச்சு. ஆனாலும் அவன் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்திலே வந்த மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னாரு, நீ பாறையா இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம் நீ ஆதியில் இருந்த அன்பை இழந்து காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் கசந்து அழுது அவருடைய திரும்பி வருவாயானால் அவர் உன்னை உயர்த்தி ஒரு பாறையாக மாற்றுவார், கண்மலையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்னுடைய ஆதியிலிருந்து அன்பை எனக்கு தாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு திறந்த வாசலை ஆண்டவர் தரணும்னு சொன்னா ஆதியில் இருந்த அன்புக்கு நேராக நீங்கள் வர வேண்டும். அன்றைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை வேண்டும். 2024ஆம் ஆண்டு நம்மை விட்டு விலகி போகிறது. ஒரு புதிய வருஷத்தை காணப்போகிறீங்க. புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாசல்களை திறக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு வாசல்களை திறக்கணும். நன்மைகள் உண்டாகணும், வாக்கியம் உண்டாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யணும். அப்படி செய்யணும் என்று சொன்னா ஆதியில் இருந்த அன்புக்கு நேராக நீ வர வேண்டும். உன்மேல் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதியில் இருந்த அன்பை இழந்து விட்டாய் மகளே, உன் ஜெப வாழ்க்கை இழந்து விட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கணும் ஆண்டவரே. ஆமென். திறந்த வாசலை தரணும், என் பிள்ளைகளுக்கு தரணும், என் குடும்பத்துக்கு தரணும். நன்மை உண்டாகணும், பாக்கியம் உண்டாகணும். பழைய காரியங்கள், பழைய சிந்தைகள், பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போகணும், மறைந்து போகணும். ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லி கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாசலை, புதிய வழியை ஆண்டவர் திறப்பாரு. நீ ஆதி நிலைமைக்கு வருவாய் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அன்பிலே ஆதி அன்புக்குள்ளே வருவாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை தருவாரு. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிங்க கொஞ்ச நேரம். என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே புதிய கிருபை தாருன்னு கேளுங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். ஆமென். பழைய காரியங்கள் ஜெப வாழ்க்கையை திரும்ப தாரும். ஹalleluya. அப்படி செய்தா கர்த்தர் வருகிற ஆண்டுல உங்களுக்கு புதிய வாசலை திறப்பாரு, புதிய வழிகளை திறப்பாரு, புதிய நன்மைகளை தருவாரு, எதிர்பார்க்காத நன்மைகளை தருவாரு. உன் பிள்ளைகளை உயர்ந்திருக்க செய்வாரு, உன் பிள்ளைகளை நேர்மையாய் நடத்துவாரு. சக்கரதரபாதி அன்புக்கு வா, ஆதி அன்பிலே வா. ஆமென். ஹalleluya. உண்மையில ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். ஆதி அன்பை இழந்து விட்டாய், ஆண்டவரோடு கூட உள்ள எந்த இழந்து விட்டாதை நிவர்த்தி செய். பலனே தாரும் தேவா. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆமென். ஹalleluya. கிருபையால் என்னை நிரப்பும். ஹalleluya. ஆண்டவருக்கு சொல்லுங்க, பாதியாக ஆண்டவரே ஒரு புதிய கிருபையால் நிரப்பும் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆண்டவரே புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே உங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரே குறைகளை மன்னித்தருளும். ஊழியத்தை பெருக பண்ணும். ஊழியர்களை ஆசீர்வதியும். தேசத்தை ஆசீர்வதியும். நன்மையினால் நிறைத்தருளும். ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும். புதிய வாசலை திறந்தருளும். ஆண்டவரே ஹalleluya. புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது சொந்து போகாதவர்களே, சொந்து போகாத ஒருவேளை ஆவி அன்பிலே இருந்து விலகிவிட்டிருந்தால் இந்த பகல் வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, புதிய கிருபை தாருன்னு 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 சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. புதிய கிருபை தாருன்னு சொல்லுங்க, புதிய கிருபை தாருன்னு சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி அபிஷேகத்தோட எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரே புதிய கிருபை தாருன்னு சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே புதிய கிருபை தாரும், புதிய கிருபை தாரும், புதிய கிருபை தாரும். பலவைகள் எல்லாம் ஒழித்து போகட்டும். ஆண்டவரே ஒரு புது சிருஷ்டியாய் நாம் வாழணும். ஒரு புதிய கிருபை எங்களுக்கு தாரும். சகரதுரப சந்தலாரபனபன. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி எல்லார் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. புதிய கிருபை, புதிய கிருபை தருவார். ஆண்டவரே திறந்த வாசலை தருவாரு. திறந்த வாசலை தரணும்னு சொன்னா ஹalleluya. ஆதியில் இருந்த அன்புக்கு நேராக வர வேண்டும். ஜபம் வேண்டும், ஆராதனை வேண்டும், வேதம் வாசிப்பு வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் புதிய வாசலை திறப்பேன். ஹalleluya. புதிய வழிகளை திறப்பேன். உன் பிள்ளைக்கு திறப்பாரு. உன் பிள்ளைகளுடைய கெட்ட பழக்கங்கள் மாறி போகும். நீ ஜெபி, நீ ஜெபி, நீ ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வாரு. உன்னுடைய மூளையால் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், ஆனால் முழங்காலினால் முடியும் என்பதை மறந்து போக கூடாது. ஹalleluya. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லார்
எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட எல்லாரும் அபிஷேகத்தோட முடிவு சம்பூர்ணமா எல்லா அபிஷேகத்தோட ஆரம்ப மர்ப்பமானாலும் ஆமென். என் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும். ஆமென் ஆமென். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் உங்களுக்கு நிறைவாக்கப்படும். வறட்சி செழிப்பாகட்டும். வறட்சி செழிப்பாகும். என் வறட்சி செழிப்பாகட்டும். மகனே கலங்காத வறட்சி செழிப்பாகும். நிந்தித்தவர்கள் மத்தியில் நிமிர்ந்து நடக்க செய்வார் அவர். விசுவாசி புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனே தாரும் தேவா, புதிய கிருபை தாரும் சொல்லுங்க. கிருபை தாரும் சொல்லுங்க. புது பலனே தாரும் தேவா, கர்த்தருக்கு வாசல் திறப்பார். இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், பிள்ளைக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் ஆண்டவர் திறப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. புதிய வருடம் வாசல் திறக்கும் மாசம், திறக்கும் வருடம். சபரபல ஹalleluya. அதே புதிய வருடம் உனக்கு வாசல் திறக்கும். விசுவாசி விசுவாசி ஆதி அன்புக்குள்ள வந்துவிடு, ஆதி அன்புக்குள்ள வந்துவிடு, ஆதி அன்பிலே வந்துவிடு. ஹalleluya. ஆதி அன்புக்குள்ள, ஆதி அன்புக்குள்ள ஆமென். ஜெபத்தை இன்னும் அதிகமாய் பெருக்கு. glory glory hallelujah. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஒன்றுக்கும் குறை சொல்லாமல் குறைவில்லாத வாழ வேண்டும் என்று சொன்னார். எந்த குறையும் சொல்லாமல் ஆண்டவரே என்ன வந்தாலும் நிந்தித்தவர்கள் மத்தியிலே, புறக்கணித்தவர்களுக்கு மத்தியிலே, என்னை வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. சொல்லி ஹalleluya. நீ அவரை சேவிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை தருவாரு. கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாக ஹalleluya. praise the Lord. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த 2024ஆம் ஆண்டு நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தார். கரங்களை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி செவ்வாய்க்கிழமை, கடைசி நாளிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல வந்தோம். எங்களை கூடி வர செய்தீர், நடத்தினீர். சொல்லுங்க, எல்லாம் நடத்தினீர் சொல்லுங்க. நடத்தினீர், தேவைகள் சந்தித்தீர், போக்கில் வரத்தில் கூட இருந்தீர், வியாதிக்கு விலக்கி காத்துக் கொண்டீர். ஒன்றுமில்லாமல் இருந்தும் எங்களை நடத்தின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு குறையும் என்று நடத்தின தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகளே மகளே, உங்களை இன்னும் அதிகமாய் நடத்தி புதிய வருஷத்திலே உங்களுக்கு திறந்த வாசலை அவர் வைத்து உங்களை மகிழப்படுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹalleluya. புது ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் கூடி வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வராத குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆண்டவரே நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா நன்மைகளினாலும் அவர்களை நிறைத்தரலும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும்படியாக ஆண்டவரே வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு மாறாதது. நாங்கள் ஆதி அன்பிலே ஜெபத்திலும் ஆராதனையிலும் வேதம் வாசிப்பதிலும் ஆமென் பரிசுத்தமாய் வாழ்வதிலும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது நீ எங்களுக்கு திறந்த வாசலை தருவீர் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அப்படி நீர் ஆசீர்வதியும். அபிஷா கல்யாணத்தை ஆசீர்வதியும். வெற்றியாய் நடக்க கிருபை செய்தலும். ஒரு குறைவுமின்றி ஆண்டவர் பாதுகாப்பு
பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளும் நிறைத்தரலாம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லாரும் உங்க வலது கரத்தை நெஞ்சில வைங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலையை கொடுன்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வேலையை கொடுன்னு சொல்லுங்க. 25ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. நல்ல குழந்தையை ஆண்டவர் தருவாரு. நல்ல சமாதானத்தை தருவாரு. நல்ல சந்தோஷத்தை தருவாரு. நல்ல செழிப்பை தருவாரு. விசுவாசத்தோட சொல்லுங்க. 25ஆம் ஆண்டு வாசல் திறக்கப்படும். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே குடி பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவித்தரலும். ஆண்டவரே குடும்பத்திலே குடி பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கதறுகிற ஜெபத்தை கேட்கிறீர். ஆண்டவரே அவர்களுக்கு அந்த பழக்கத்தில் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்து அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானமான வாழ்க்கையை கொடுத்தரலாம். இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆசீர்வதியும். புனிதராஜ் ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும். உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும். தகராஜ் சார் ஆசீர்வதியும். கடகராஜ் சார் ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் கேமரா சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல பலனை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இம்மற்ற உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பூரண சௌக்கியத்தையும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் செழிப்பையும் வாழ்க்கையில கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரின்ஸுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இணைந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள மகனை கர்த்தர் பலப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம். மனைவியை ஆசீர்வதித்தரலாம். ஏற்ற வேளையில கர்த்தர் அற்புதத்தை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம். இந்த வீட்டை தந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லா நன்மைகளினாலும் 2025ஆம் ஆண்டுல இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தை பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே திரளான ஜனக்கூட்டத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம். ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.